கோதுமை மாவில் வந்து ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ஆப்பம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஓரம்லாம் நல்ல முறுகலாகவும் நடுவில் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப்பு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின கோதுமை மாவு தான். பெரிய கப்பில் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் மாவு இருக்கும். நீங்கள் டீ கப்பில் அளக்கதாக இருந்தால் 2 கப்புக்கு டீ கப்புக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இனி வந்து அதே கப்பில் 1/2 கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதையும் மாவு கூட சேர்த்துடலாம். இனி வந்து 1/2 கப்பு வந்து சாதம், அதுவும் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து அன்னைக்கு உள்ள சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் இருந்ததுனாலும் பரவாயில்ல. 1/2 கப் எடுத்துக்கணும். இனி வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வந்து உப்பு. அடுத்தது வந்து சுகர் சேர்த்துக்கணும். அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. இனி அடுத்தது வந்து ஈஸ்ட்டு சேர்க்கணும். இது வந்து கடையில் வாங்க கிடைக்கும் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இது. இது வந்து உடனே பொங்கிரும். இது வந்து நல்ல குட்டி குட்டியாக இருக்கும் இந்த ஈஸ்ட்டு. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு கேட்டு வாங்கிக்கணும். இது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். நிறைய சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் 2த்தில் ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இனி வந்து இதுக்கு தண்ணி வந்து வார்ம் வாட்டர் தான் சேர்க்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து ஒரு டீ கப்பில் வந்து ஒரு 3, 3.5 கப்பு தண்ணி தேவைப்படும். நீங்கள் நம்ம கலக்கும் போதே தெரிஞ்சிடும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வர்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 3.5லேருந்து 4 கப்பு தண்ணி தேவைப்படும். இதை மாதிரி நல்லா கலக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைக்கணும். தேங்காயெலாம் இருக்கனால இது நல்லா அரையணும், இல்லைன்னா தேங்காய் தனித்தனியாக இருக்கும். இனி வந்து இதை நல்லா அரைச்சிடலாம். இதை மாதிரி நல்லா அரைச்சோன்னா மாவு இந்த கெட்டிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கவும். ஃபுல்லுமே வார்ம் வாட்டர் ஊற்றி தான் அரைக்கணும். இனி இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். வெயில் காலம்னா 1/2 மணி நேரத்தில் மாவு வந்து பொங்கிடும். இப்போ வந்து குளிர்காலம்னா ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். எனக்கு இன்றைக்கி வந்து அந்த அளவு வெயில் இல்லாதனால 1 மணி நேரம் ஆச்சுது மாவு பொங்குறதுக்கு. இப்போ வந்து இது மாதிரி பொங்கி வந்துட்டுது. இதை ரொம்ப கிண்டி விடாண்டாம். ஒரு லைட்டாக ஒரு கலக்கிட்டு நம்ம வந்து ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஆப்பச்சட்டி நல்லா சூடாகணுன்னா ஒரு 1லேருந்து 1.25 கரண்டி மாவு ஊற்றி நல்லா சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஆப்பம் நல்லா வெந்து வந்துட்டுது. அழகாக வந்துடும் இந்த ஆப்பம். இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நமக்கு கோதுமை மாவுனே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுற்றிலும் நல்லா முருகலாக இருக்கும். நடுவில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இந்த ஆப்பம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சிக்கன் கறி, எக் கறி, வெஜிடபிள் குருமா கூடயும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.